நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நாளை கார்த்திகை முதல் நாள், அதாவது 17/11/2025 திங்கட்கிழமை, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முடவன் முழுக்கு. காவிரியில் நீராட சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவிரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தான பலனை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பெற முடியும். நாளை அதிகாலை வேளையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பு வீட்டில் இருக்கும் பெண்கள் எழுந்து குளித்துவிட்டு வாசல் கூட்டி கோலம் போட்டு நிலைவாசலுக்கு வெளியே முதலில் 2 மண் அகல் விளக்குகளை வைத்து ஏற்றி வைக்க வேண்டும். குறிப்பாக மண் அகல் விளக்குகளை தரையில் வைக்காமல் ஒரு சிறிய தட்டின் மேல் அந்த மண் அகல் விளக்கை ஏற்றி வைத்து கார்த்திகை முதல் நாளை இந்த தீப ஒளியில் வரவேற்க வேண்டும். இந்த மாதத்தில் அசைவ உணவுகளை உண்பவர்கள் மறுஜன்மத்தில் புழு பூச்சிகளாக பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள். இம்மாதத்தின் முதல் நாள் தர்மசாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து 41 நாள் மற்றும் 48 நாட்கள் போன்றவற்றில் விரதம் மேற்கொண்டு சபரிமலை சென்று கண்குளிர ஐயப்பனை காண்பார்கள். நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.